Daily. Taste the Daily. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அவர் அண்ணாமலை வீதி லீடர்ஸ் மட்டும்தான் இப்போ நான் இது பண்ணுற இயக்கம் இது வரைக்கும் 17 லட்சம் பேர் நம்ம சேர்ந்து சொல்கிறாங்க. 17 லட்சங்கிறது கணிசமானது. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் அந்த பதிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஆட்சியில் 1 கோடியே 10 லட்சம் வந்துச்சு. அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார், அவர் ஆக்டர் வேற. அதான் சொன்னேன், அவர் ஒரு இவ்வளோ சினிமா நடிச்சிருக்காரு. இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த சினிமா மோகம்லாம் இல்லாமையே ஒரு 17 லட்சங்கிறது கணிசமானது தான். இதில் நமக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, திமுகலேருந்து கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1 லட்சம் பேர் அவங்க உள்ள பூந்துருக்காங்க. அப்போது அண்ணாமலை இயக்கத்திற்குள் ஊடுருவிய திமுக, மோடி அமித்ஷா அவர்களுடைய ஆசி இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக மோடி அமித்ஷாவுடைய அனுமதியோடு தான் அதை சொல்லுவார். பிற்காலத்தில் இவருடைய அரசியல் எந்த திசையை நோக்கி போக போகிறது, யாரை தாக்க போகிறது, பாஜகவை தாக்குதோ இல்லையோ திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டு. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணுவோம், அதிமுக ஆட்சியில் இருந்து அதிமுக விமர்சனம். அப்போ தானே கண்டென்ட் கிடைக்கும். எதிர்கட்சியில் உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க, அவங்கள போய் அமைதியாக இருக்காங்கன்ற ஒரே ஒரு விமர்சனம் தான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும்ல. விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் செட்டில் ஆகாமல் நிறைய தடுமாறது தெரியுது இல்லை நமக்கு. ஆமாம். ஆனால் பார்த்தா ஆதவர்ஜுனா தான் நம்பர் 2 இருக்காரா, சமயத்தில் அவர் தான் நம்பர் 1 புரியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அது அவர் சிறப்பாக செயல்படுறாருன்னு நம்ம பாராட்டுறோம். புதிய அரசு அமைந்த 25 நாளில் கனிம வள கொள்ளை கமிஷன் மட்டுமே ரூபாய் 5000 கோடி திரட்டப்பட்டு விட்டதாமே. இந்த தகவல் உண்மையாக இருந்தால் ரொம்ப வருத்தப்படுறவர் யாராக இருப்பார்னு சொல்லுங்க. ரொம்ப அப்படியே நொடிச்சு போயிடுவார். ரொம்ப நொடிச்சு போயிடுவார். அப்படின்னா கனிம வளம் காட்பாடிக்காரர் திரைமுருகனா? அதான் காட்பாடிக்காரர். கரெக்ட் இல்லையா? துரைமுருகன் குடியாத்த குமரம் வெளியில் போய் அப்போ ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை ஏற்பட்ட போது துரைமுருகன் அவர்கள் மணல் கடத்தல் அப்புறம் கனிம வள கடத்தல் மூலமாக மொத்தமாகவே 60,000 கோடி தான் சம்பாதிச்சார். இது ஒரு 25 நாள்னா கிட்டத்தட்ட 1 மாதம்னு வச்சுங்க. அதுக்கே 1 மாதம் 5000 கோடினா அப்போ வருஷத்துக்கு 60,000 கோடினா துரைமுருகன் இன்ட்டு 5 அப்படிங்கிற மாதிரி வந்துருமே. எனக்கு என்னமோ துரைமுருகன் பாவம், நம்ம ஏதோ அது சிறு குன்று நினச்சோம், பெரிய இமயமலையே இருக்குது நம்ம தெரியாமல் விட்டுட்டுமே அவர் வருத்தப்படுவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. கேள்விகள் ஆரம்பிச்சிடலாமா சார்? பண்ணுங்க. முதல் கேள்வி திருத்தணியிலிருந்து நடராஜன் கேட்கிறார். தாவேகாவின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே மணி நேரத்தில் 436 திட்டங்கள் ஆலோசனை செய்து முடிவு செய்யப்பட்டதாமே. ஆமாம், இது பெரிய உலக சாதனை இல்லை. அது நீங்கள் 1 மணி நேரத்தில் 436 திட்டம், அதுவும் கூடி ஆலோசித்து விவாதித்து முடிவெடுத்து இவ்வளவும் கணக்கு பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு 6-7 திட்டம். இல்லை, நம்ம இந்த நேர்காணலே 10 கொஸ்டின் தான். ஆமாம், ஆனால் 1 மணி நேரம் ஆகிடுது. அதாவது ஒரு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் 7 செகண்டு தான் வரும். 436 திட்டம் 60 நிமிஷத்தில் வகுத்தீங்கன்னா 6 செகண்ட் 7 செகண்டில் இது திட்டம் என்னன்ற பேரை படித்து விவரம் சொல்லி அந்த அமைச்சர்கள்லாம் ஓகேன்னு சொல்லி திட்டம் ஓகே அப்படி இது அந்த திட்டத்தோட பேரை படிக்கிறதுக்கே முதல்ல 1 நிமிஷம் ஆகும்ல. ஆமாம். இது 1 நிமிஷத்துக்கு அப்படி 6-7 செகண்டு ஒரு திட்டம்னா இது எப்படி இது அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்வியே நீங்கள் 1 நிமிஷம் ஒரு எப்படி 4 நிமிஷம் 5 செகண்ட் ஆகிருக்கும். 5 செகண்டில் அது மேலேயே வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செகண்ட் வந்திருக்கும். 6-7 செகண்டில் ஒரு திட்டத்தை பற்றி பேசி முடிவெடுத்தாச்சு அப்படின்னா இது உலக சாதனை. சரி, உலக சாதனை இது ஒரு சாதனையாளர்களுடைய கட்சி அப்படின்னு நம்ம அதை எடுத்துப்போம், பாசிட்டிவாக எடுத்துப்போம். விமர்சனம் தான் பண்ணணும்ல. ஆனால் நமக்கு என்ன கவலைன்னா, இப்படி இவங்க தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே போகிற போக்கில் 1 மாதத்துலேயே முடிச்சுடுவாங்க போல இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 436 திட்டம்னா 1 மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான திட்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இவங்க ஐயா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே
எல்லா திட்டமும் ஒரே மாதத்தில் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து எதிர்கட்சிகளாக வந்தாலும் முடிஞ்சு போச்சு இல்லை இறங்குங்க தேர்தல் வச்சுக்கலான்னு சொல்லிட போகிறாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வச்சுங்க, ஒரு 5 வருஷத்தில் அப்படி கொஞ்சம் பிரித்து பண்ணுற மாதிரி வச்சுங்க. ஒரு ஆண்டுக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று வரும், மாநில பட்ஜெட் ஒன்று வரும். இன்னும் பட்ஜெட்டே வரலையே, இந்த இப்போ புதுசாக ஆட்சி வந்து பட்ஜெட் போடலையே. ஆமாம் ஆமாம், நீங்கள் பாட்டில் வந்து 1 மணி நேரத்துக்கு 436 திட்டம்லாம் போட்டேன். அதாவது கேட்குறவன் கேனைங்கன்னா என்ன வேணால் பேசுவாங்க. அந்த மாதிரி மக்கள் ஏதோ வந்து உங்களை ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, எப்படியோ வந்துட்டீங்கன்னு சொல்கிறது கூட நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை. ஏதோ ஒரு இளைஞர்கள், ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கை, அந்த திராவிட கட்சிகள் மீது இருந்த அதிருப்தியில் வந்துட்டீங்க. நீங்கள் செய்கிற அமைச்சர்கள்லாம் வந்து புதுசாக என்னென்னமோ வித்தியாசமாக அமைச்சருக்கு தன்னுடைய அமைச்சரவை பேர் தெரியல, ஒரு அமைச்சர் ட்ரோன் ஷாட்லாம் வச்சுக்கிட்டு ஆய்வுக்கு போகிறாரு நைட்டில், இந்த மாதிரி வித்தியாசமாகலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் போக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் காலையிலேருந்து ஒரு 3-4 மணி நேரம் உள்ளே உட்காந்து சமோசா சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்து பேசிட்டு வெளியில் வந்து 436 திட்டம்னு சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே யாரும் வந்து ப்ரெஸ்ஸு வந்து அவங்களா இஷ்டப்படலைன்னா, அரசில் வந்து அனுமதிக்கலைன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஏதாவது உள்ளே உட்காந்து வேறு ஏதாவது பொழுதுபோக்காக பேசுங்க. இல்லைன்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவர் விஜயோட பழைய படம் ஒரு கில்லி மாதிரி ஒரு நல்ல படமாக வந்து எடுத்து அதையாவது போட்டு பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் போட்டு பார்த்துட்டு 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆலோசனை பண்ணாங்க. நம்பிக்கை வரும்ல. இப்படி 1 மணி நேரத்தில் 436 திட்டம்னா இது வந்து ஏதோ மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு இவங்க வந்து செயல்படுறாங்க. போக தான் வந்து மக்கள் அது அந்த நம்பகத்தன்மை போயிடும். அப்போ இவங்க ஒன்றும் இல்லை, அவர் வந்து இதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்படி வேகமாக அது படித்தா கூட 436 அந்த திட்டத்துடைய அந்த தலைப்பை படித்தாலே 436 படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும் போல இருக்க. அதுக்குள்ளே எப்படி அதை விவாதித்து ஆலோசித்து முடிவு பண்ணாங்கன்னு தெரில. இப்படி தான் பிரதமரை பார்க்கும்போது 1 நிமிடமும் 19 செகண்டம்னு ஒரு பத்திரிகையில் வந்துச்சு. நம்ம சொல்லலை, நமக்கு தெரியாது. வேறு ஒரு சில இதெல்லாம் 10 நிமிஷம் பேசினாருன்னு சொன்னாங்க. இவங்க தாவேகா சைட்லேருந்து 40 நிமிஷம்னாங்க. இல்லைன்னு சொல்லி திமுக ஐடிவிங்கில் போட்டது இல்லை, 40 நிமிஷம் இல்லை. 40 நிமிஷம் பேசுனது வந்து கேரள முதல்வர் சதீஷன், காங்கிரஸ்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, 1 நிமிஷம் 19 செகண்டுன்னா போய் உக்காந்து ஐயா வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு பொக்கே கொடுத்து மலர் கொத்த ஏதோ ஒன்று கொடுத்து பதிலுக்கு அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகுமே. நமக்கு எல்லாமே ஒரே சூப்பர் ஃபாஸ்ட்டாக சூப்பர்மேனாக தெரியுதே. இது வந்து என்ன, இது வந்து மக்கள் வந்து நம்ப முடியாத இந்த இது சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த இது என்ன இந்த என்னமோ இந்த ஃபேண்டம் கதைகள்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து சூப்பர்மேன், நம்ம பேட்மேன் இப்படிலாம் சொல்லி குழந்தைங்களுக்கு கதை, இந்த காமிக்கு கதைகளில் வரா மாதிரி கடைசியில் நம்ம அரசு வந்து ஆயிரப்போகுது, பார்த்துங்க, அவ்வளோதான். அடுத்ததாக காரைக்குடியிலிருந்து வள்ளியப்பன் கேட்கிறார், குருவாயூர் கோவிலில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் மனைவியார் 32 சவரன் தங்க கிரீடம் சாற்றி வழிபட்டு. அவர் வந்து ஒரு பொதுவாகவே ஒரு ஆன்மீக பக்தர். அவங்க இந்த அம்மா எல்லா கோயிலுக்கும் போவாங்க. தமிழ்நாட்டில் பல கோயில்களில் போய் பல என்ன சொல்கிறது அந்த அந்த சடங்குகள் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வைபவங்கள் அதெல்லாம் வந்து அந்தந்த கோயிலுக்குன்னு சில ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்படி செய்கிறது, அப்படி சுமங்கலி பூஜை, இந்த மாதிரி பூஜை, அந்த மாதிரி பூஜை, சில இடங்களில் யாகம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இவரும் சபரீசன் சாரும் போவார் சில சமயங்களில். அவர் தனியாக போவார், இந்த அம்மாவோட தான். இவங்க ஆனால் வந்து தொடர்ந்து எல்லா கோயில்களுக்கும் போவாங்க. சிவன் கோயில், பெருமாள் கோயில், எல்லா கோயிலுக்கும் போவாங்க. அந்த மாதிரி மற்ற அண்டை மாநிலங்களில் உள்ள கோயில்களுக்கும் போகிறாங்க. குருவாயூருங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போவாங்க. இப்போ திருப்பதிக்கு போகிற மாதிரி குருவாயூருக்கு போவாங்க. அந்த மாதிரி போயிருக்காங்க. அது ஏதோ ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தங்க கிரீடமோ என்னமோ வச்சுருக்காங்க. 32 கிராம் நம்ம சொல்கிறாங்க. 32 கிராம்னா 32 சவரன். 32 சவரன். 32னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம், 1/4 கிலோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு சவரன் இப்போ 1.25 லட்சம் போகுதுன்னா அதாங்க நம்ம சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஆமாம். என்ன நமக்கு என்னென்னா பாவம், இவ்வளோ ஒரு தங்க கிரீடம் சாத்துறதுக்கு 30 லட்ச ரூபா செலவு பண்ணிங்க. அவர் பாவம், எங்கள் தலைவர், முன்னாள் முதல்வர்
பாக்கெட்டில் 10,000 ரூபா தான் இருக்குன்னு எழுதி கொடுத்தாரா இல்லையா ஆமாம். வேட்புமனுவில்? அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வைக்கலாம்ல, ஒரு 1,00,000 ரூபாய் ஏதாவது. அவர் பாவம் அவர் கையில் 10,000 ரூபா தான் இருந்துச்சு, அப்புறம் அக்கௌண்ட்டில் 40,000 ரூபா தான் இருந்துச்சு. அவருக்கு காரே இல்லை. நீங்கள் கொண்டு போய் குருவாயூரில், அதுவும் கேரளாவில் உள்ள சாமிக்கு, தமிழ்நாட்டு சாமி கூட இல்லை அது, இது கேரளா சாமி, அது குருவாயூர் அங்கே தானே இருக்குது. கேரளா சாமிக்கு போய் தங்க கிரீட்டத்துக்கு ஒரு 30-35 லட்ச ரூபா செலவு பண்ணீங்க. அவர் பாவம், அவர் தலைவர், அவர்கிட்ட 10,000 ரூபானது ஒரு 50,000 ரூபா கொடுக்கக்கூடாதா? அவர் அக்கௌண்ட்டில் ஒரு 5-10 லட்ச ரூபா வைக்கக்கூடாதா? நம்ம வேட்புமனுவை படிச்சுட்டு சொல்கிறோம், நமக்கு வேற ஒன்றும் தெரியாது. சரி, இது ஏதோ ஒரு பிரார்த்தனை, தங்க கிரீடம்னா, ஓ, அவங்க மகன் வந்து ஜெயிச்சதுக்காக ஒரு பிரார்த்தனை கூட நிறைவேற்றிருக்கலாம். பையன் நல்லபடியாக ஜெயிக்கணும், சேப்பாக்கத்தில் அவர் எம்எல்ஏ ஆகணும். ஆனால் அவர் பிரார்த்தனை பண்ண விட்டாங்களோ குளத்தூருக்கு. ஏன்னா குளத்தூருக்கும் பிரார்த்தனை பண்ணி ஏன்னா கடவுள் வந்து இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றும் போது ஒரு பக்தருக்கு இன்னொரு பிரார்த்தனையும் கூடவே நிறைவேற்றுவார். ஒரு கால் அது வேண்டிக்க விட்டாங்களா, இல்லை அவர் எப்படி ஜெயிச்சுடுவாருன்னு நம்பிக்கையில் ஒரு கால் விட்டுட்டாங்களா, அவரை நம்பி கடவுளை விட்டுட்டாங்களா, என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குருவாயூரப்பனுக்கு குளத்தூரில் ஜெயிச்சிருந்தா இன்னொரு 32 சவரனில் 64 சவரனில் அவருக்கு வந்து கிடச்சிருக்கும். குருவாயூரப்பனுக்கு நஷ்டமாயிடுச்சு. அவருக்கு தான் நஷ்டம். அவருக்கு தான் நஷ்டம். அடுத்தாக கூடலூர்லேருந்து நாராயணசாமி கேட்கிறார், பாஜகவில் இருந்து கொண்டே வேறு இயக்கங்களில் தொடர முடியாது, அண்ணாமலையின் புது இயக்கத்திற்கு மோடி அமித்ஷா ஆசிகள் இல்லை என்கிறாரே நயினார் நாகேந்திரன். ஏன்னா நடுவில் ஒரு பல இடங்களில் வந்து இந்த மாதிரி அண்ணாமலையுடைய இயக்கத்திற்கு அவர் அமித்ஷாலாம், அதாவது மோடி அமித்ஷா அவர்கள் ஆசியோடு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்லாம் வந்து ஒரு தகவல் பேசப்பட்டது. அப்படி சொல்லியே வந்து சில ஆட்களை சேர்ப்பதாகவும் தகவல்கள் வந்தன. ஆனால் வந்து அவர் அண்ணாமலை வந்து வீதி லீடர்ஸ் மட்டும்தான் வந்து இப்போ நான் வந்து இது பண்ணுற இயக்கம், அது இல்லாமல் நீங்கள் அந்த அன்பு கூட்டம் அது இதுன்னு சொல்லி வேறு வேறு இயக்கங்கள்லாம் லெட்டர் பேடெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க அதில் உறுப்பினர் நிர்வாகிலாம் போட்டுக்கிறதெல்லாம் தப்பு, பண்ணாதீங்கன்னெலாம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் 17 லட்சம் பேர் நம்ம சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ 30 லட்சம் பேருக்கு மேலே 50 லட்சம் வரைக்கும் எதிர்பார்த்தாரு. 17 லட்சம் தான். 17 லட்சமே வந்து ஒரு கணிசமான ஒரு இது தான். ஆமாம், ஆன்லைனில் 17 லட்சம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17 லட்சங்கிறது கணிசமானது. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து அந்த பதிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஆட்கள் 1,10,00,000 வந்துச்சு. அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார், அவர் ஆக்டர் வேறு. அதான் சொல்கிறேன், அவர் ஒரு சினிமா இவ்வளோ சினிமா நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீமான் தான் அவர் வந்து சொல்லும்போது நீங்கள் அவர் ஏதோ சீமான் அரசியல் ரீதியாக பேசுகிறாரா என்னன்னு தெரியல. அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து அவ்வளோ நடித்தார், ஒரு 100 படம் கிளிக் ஆச்சு, சிவாஜி இவ்வளோ நடித்தார், அப்புறம் எல்லாம் கமலஹாசன், எம்ஜிஆர் இல்லை, கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் சொல்லி ஒப்பிட்டு நீங்கள் நடித்த படம்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரமாதமான படம் நடித்தா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலாம். அவருடைய கருத்து அவர் சொல்கிறார் சீமானு. இவர் நடித்த படம் பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, பல படங்கள் சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடையவில்லை. கில்லி மாதிரி படங்கள்லாம் பிரமாதமாக ஓடிச்சு. இப்போ கோட்டெல்லாம் சமீபத்தில் வந்ததெல்லாம் சுமாராக தான் போச்சு. இது ரைட்டு, இது ஒரு அது சினிமானால் அவருக்கு அந்த மோகம் வந்துச்சு. அந்த சினிமாவை வந்து அவருக்கு வந்து அந்த மோகம் வர்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, அது ஜனங்களுக்கு அதிசயமாக இருக்கும். அது சொன்னால் இந்த புள்ளி விவரம், அவர் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நடித்த ஒரு 10 படமுமே சன் பிக்சர்ஸ் தான் வந்து எடுத்தது. இது அதாவது விநியோகம் இல்லை, இந்த டிவி ரைட்ஸு சேனல் ரைட்ஸ் வாங்கினது. அப்போ இவரை பாவம் திமுக, சன் பிக்சர்ஸ்னால் திமுகன்றது தானே, திமுகவோட ஒரு கிளை தானே, அது வளர்த்த கடா மாரில் பாஞ்சிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இவரை அவங்க பாவம் அன்றைக்கி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நடிகர் வியாபார லாபத்துக்காக வந்து இவருடைய படம் வந்து எப்போவுமே ஒரு மசாலாவாக இருக்கும். நடிப்பு திறமைங்கிறத விட ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு தமாஷாவாக இருக்கும், ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களாம் அதெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவர் அந்த சினிமா மோகம்லாம் இல்லாமையே ஒரு தலைவர்னு ஒரு ஒரு சில வருடங்கள் மாநில தலைவராக இருந்தார். இருந்ததில் வந்த அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அனுபவத்தில் அப்போ ஏற்பட்ட ஈர்ப்பு இப்போ 17 லட்சங்கிறது கணிசமானது தான். ஆனால் வேறு இயக்கங்கள் அது மோடி அமித்ஷா அவர்களுடைய ஆசி இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக மோடி அமித்ஷாவுடைய அனுமதியோடு தான் அதை சொல்லுவார். ஆமாம், இல்லைன்னா அப்படி அவர் நயினார் நாகேந்திரனுக்கு அந்த இது கொடுக்க மாட்டாங்களே, நீங்களாக முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி மோடி அவர்களுடைய இவருடைய அமித்ஷாவுடைய ஆசி இல்லாமல் அவர் பாட்டில் தனியான்னா இது பிற்காலத்தில் இவருடைய அரசியல் எந்த திசையை நோக்கி போக போகிறது, யாரை தாக்கப் போகிறது, பாஜகவை என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தாக்குதோ இல்லையோ திமுகவுக்கும் அண்ணாமலைக்கு தான் போட்டி. ஏன்னா சிஎம்ஆருக்கு விஜய் எதிர்த்து அதிகமாக பேசப்படுறது யாருன்னா உதயநிதி, அண்ணாமலை பார்த்தா அண்ணாமலை தான் அதில் ஃபஸ்ட்டில் இருக்க போகிறார். எப்படி பார்த்தாலும் உதயநிதி இருக்குங்க. அதான் நான் சொல்கிறேன், பாஜகவை எதிர்த்து அவர் பேச மாட்டார். ஆமாம், பேசுனா வேறு யாரை பற்றி பேசுகிறோம், ஒன்று தாவேகா பேசுகிறோம், ஏன்னா ஆட்சியில் இருக்கேன். இப்போ நம்மளே மீடியாலேயே ஆட்சியில் இருக்கிறவங்கள பற்றி தான் அதிகமாக பேசணும். ஆமாம், இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணுவோம், அதிமுக ஆட்சியில் இருந்து அதிமுக விமர்சனம், இது ஒரு பொதுவான ஒரு அப்போ தானே கண்டென்ட் கிடைக்கும். நீங்கள் விமர்சனம் பண்ணணுன்னா எதிர்கட்சியில் உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க, அவங்கள போய் அமைதியாக இருக்காங்கன்ற ஒரே ஒரு விமர்சனம் தான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி வரும்போது தாவேக்காவை பண்ணுவார். திமுகவை எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. அது போக தான் தெரியும். அது எப்படி அது அந்த ஈக்குவேஷன் எப்படி போக போகுதுன்னு நமக்கு தெரியல. திமுக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து கால் ஊன்றி ஒரு அளவுக்கு மேலே வரணுன்னா திமுகவை விமர்சனம் செய்து தான் ஆக வேண்டும். தாவேக்காவையும் விமர்சனம் பண்ணணும், திமுகவையும் விமர்சனம் பண்ணணும். அதிமுகவை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இப்போ ஒன்றும் அங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஏதாவது பழைய ஆட்சியை பற்றி அது பேசுனா இப்போ அது கரண்ட் மேட்டராக இருந்தால் ஓடாது. அந்த வகையில் அவர் 17 லட்சம் என்பதே ஒரு கணிசமான ஒரு தொகை எண்ணிக்கை. அது எப்படி இன்னும் தன்னுடைய ஏன்னா இயக்கமாக தானே தொடங்கியிருக்காரு, இன்னும் கட்சி ஆக்கலையே. இது எப்போ கட்சி ஆக்குவார், இவரை நோக்கி இன்னும் எத்தனை பேர் வருவார்கள்? ஏன்னா ரெண்டாவது இவர் கூட வந்திருக்கிற யார் வந்து வந்திருக்கிறவங்களாம் வந்து தலைவர்கள்னு ஒன்றும் கருணாகராஜன் அந்த மாதிரி 1-2 பேர் அவரும் வந்திருக்காங்க. அவர்களாம் வந்து அந்த இவருக்கு இருக்கிற ஈர்ப்பு உள்ள தலைவர்கள் இல்லை. அவங்களாம் இருந்தாங்க, பாஜகலாம் வந்தாங்களே தவிர அவங்களுக்காக யாரும் வந்து இவருடைய இயக்கத்தில் சேர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு உள்ளவர்கள் இல்லை. ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும்ல. இப்போது விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த ஸ்ட்ரக்சரு செட்டில் ஆகாமல் நிறைய தடுமாறது தெரியுது இல்லை நமக்கு. ஆமாம், அவர் புஷியானந்த் தான் நம்பர் 2, ஆதவ் தான் நம்பர் 3, அப்புறம் அவர் அருண்குமார் தான் நம்பர் 4லாம் சொன்னார், செங்கோட்டையன் நம்பர் 5ன்னு சொன்னார். ஆனால் பார்த்தா ஆதவ் அர்ஜுனா தான் நம்பர் 2ஆக இருக்காரா, சமயத்தில் அவர் தான் நம்பர் 1ஆன்ற புரியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அது அவ்வளோ சிறப்பாக செயல்படுறாருன்னு நம்ம பாராட்டுறோம். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம நினைக்கல, நீங்கள் ஒன்றும் ஆதவ அர்ஜுனாவை நான் விமர்சனம் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. ஆதவ அர்ஜுனான்னா என்ன நம்ம ஒரே ஒரு சொல்கிறது வந்து என்னென்னா, ஐயா திமுக ஆட்சி வந்து அகற்றப்படுவதற்கு பல காரணங்கள், இந்த பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் கஞ்சா போதை, ஊழல், இப்படி ரவுடிசம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அதில் பல விஷயங்களுக்கு நடுவில் ஒன்று இருந்தது, ஏதோ ஒரு அது என்ன பேர், என்னமோ ரியல் எஸ்டேட் கம்பெனி பேர் சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. இந்த ஜி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு கம்பெனியா இல்லை பொதுவாக இவங்க கம்பெனிக்கெல்லாம் அதுக்கு ஒரு பேராக நமக்கு தெரியல. நமக்கு அவ்வளோ தூரம் விவரம் புரியல இல்லையா. அதனால் ஜி ஸ்கொயர்னால் அதுவும் ஒரு காரணம். எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்டில் மடக்கி போட்டாங்க. ஜி ஸ்கொயர் தான் வந்து மடக்கி போட்டுச்சுன்னா அது ஒரு தனி கம்பெனி நிறுவனம். யாரோ ஒருத்தர் அதுக்கு அதோடைய ஓனர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. வெளியில் பரவலாக பல விஷயங்கள் பேசப்பட்டது, அதெல்லாம் உண்மையாக நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜி ஸ்கொயர் அல்லது அந்த ரியல் எஸ்டேட் விவகாரங்களும் ஒரு காரணம் திமுக ஆட்சி அகற்றப்பட்டதற்கு. நமக்கு என்ன கவலைன்னா அங்கே ஜி ஸ்கொயரு, இங்கே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடியது ஏ ஸ்கொயரு. புரிஞ்சிருச்சு, ஆதவ் அர்ஜுன் ஏ ஸ்கொயரு அப்படின்னு. அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ஜி ஸ்கொயரு, உங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ஏ ஸ்கொயர் ஆகிற போது பார்த்துங்க. நல்லா செயல்படுங்க, சிறப்பாக செயல்படுங்க, ஆனால் அளவோடு செயல்படுங்க.
உங்கள் துறைக்கு மட்டும் கரெக்டாக செயல்படுங்க. நீங்கள் எல்லா துறைக்கும் சேர்ந்து எல்லாரையும் நீங்கள் சந்தித்து எல்லா டீலும் நீங்களே பேசி, டீல்னால் நான் சொல்கிறது மக்கள் பணி, டீல்னால் நீங்கள் வேறு தான் நினச்சிடாதீங்க. மக்கள் பணியெல்லாம் வந்து நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா மற்ற அமைச்சர்லாம் மக்கள் பணி பண்ண வேணாமா? நீங்களே எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா மற்ற அமைச்சர்லாம் நல்ல பேர் வாங்க வேணாமா மக்கள்கிட்ட? அதனால் எல்லா சுமையும் நீங்களே சுமக்காதீங்க A² அவர்களே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் நம்ம. ஓகே சார். அடுத்தாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், திமுக ஆட்சியில் இறுதி செய்யப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் முற்றிலுமாக தாவேக ஆட்சியில் கைவிடப்படுகிறதாமே. ஆமாம், அப்படி தான் பத்திரிகை செய்திகள் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதாவது அதில் வந்து ஊழல்கள், அதாவது இப்போ ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க, போனாங்க வந்தாங்க. அதானி குரூப்புக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அதானி ஒழிக அவர் மோடி 24 மணி நேரமும் அதானிக்காக தான் உழைக்கிறாரெலாம் வந்து திமுகவில் பேசுவாங்க. ஆனால் அதானி கரண் அதானி அவர்கள், அதானி அவருடைய மகன் அவர் வரும்பொழுது அவர் சபரீசன் அவர்களை தான் 45 நிமிஷம் சந்திச்சுட்டு போனால் போதுன்னு முதல்வர் ஒரு 10 நிமிஷம் சந்திச்சுட்டு போனார். அந்த அவங்க ஆட்சியில் ஒரு மரியாதை நிமித்தம் அவரை பார்த்துட்டு மிச்சத்தெல்லாம் அங்கே பேசிங்கன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அங்கே போய் பேசிட்டு போயிட்டார். அவங்க தான் அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க திமுக ஆட்சியில். இப்போ அதை இவங்க ரத்து பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம வந்து அதானிக்கு கொடுத்தாங்க, அதில் ஊழல் இருந்ததா இல்லையா இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த திட்டம் வந்து பொதுவாக வந்து மக்களுக்கு வேண்டிய திட்டம். ஏன்னா ஒரு வீட்லேயும் வந்து நீங்கள் வந்து இந்த மீட்டர் ரீடிங் பார்த்து அந்த இதில் நோட் பண்ணி கார்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்களும் நோட் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்து அதை கம்ப்யூட்டரில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் பில்லிங். இதுக்கு முன்னால் பழைய சிஸ்டம். இந்த ஸ்மார்ட் மீட்டரில் என்னென்னா அங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ உங்கள் வீட்டில் வந்து இந்த 2 மாதத்துக்கு கொடுத்ததானே வருது, மீதான் மாதத்துக்கு ஒரு பில்லிங்னு திமுகவும் சொல்லிச்சு, அவங்களும் பண்ணல. இவங்களும் மாதத்துக்கு ஒரு பில்லிங் 200 யூனிட் மாதத்துக்கு ஃப்ரீயாக தரேன்னாங்க. 2 மாதத்துக்கு 200 யூனிட் இப்போ ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மாதத்துக்கு அதை சொன்னதை செய்யலை. அதே மாதிரி தான் மகளிர் திட்டத்தில் 2500ன்னு சொன்னாங்க, 1000 தான் கொடுத்தாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டரில் என்னென்னா அங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் ஒருத்தர் வீட்டில் வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அந்த மீட்ரு அங்கேயே அது தெரிஞ்சிடும். வீட்டில் வந்து அந்த ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வீடு பூட்டியிருக்கும், அந்த அந்த பாக்ஸே பூட்டி வச்சுருப்பாங்க. அதனால் பழைய பில்லையே போன மாதம் பில்லையே திருப்பி அது போன தடவை போட்ட அமௌண்ட்டே போட வேண்டியிருக்கும். இதெல்லாம் இல்லாமல் அங்கே கரெக்டாக துல்லியமாக காமிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் பில்லிங் போட்டு வந்துடும். அதாவது சிஸ்டம் நல்ல சிஸ்டம். அதை ஏன் இவங்க ரத்து பண்ணுறாங்க? ஒரு நல்ல சிஸ்டம் தானே. ஒரு கால் அவங்க போட்ட கான்ட்ராக்டில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சு, அதானியோட போட்ட கான்ட்ராக்டில் அதில் ஊழல் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது அதில் பிரச்சனைகள் இருந்ததுனாலோ அதை சரி செய்து ஒரு திட்டம் கொண்டு வரணுமே தவிர அதை மொத்தமாக ரத்து பண்ணுறது எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்னு தெரியல. ரத்து பண்ணுறாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும். அவங்களா அதை சொன்னால் தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், ஸ்மார்ட் மீட்டர்ன்றது ஒரு நல்ல திட்டம், மக்கள் பயன்பெறும் திட்டம், ஊழல் இல்லாமல் நல்லபடியாக நேர்மையாக அதை நடத்துங்கள் என்பது தான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தாக திருச்சியிலிருந்து சேரலாதன் கேட்கிறார், மதுரை திமுக பிரமுகர் கோ தளபதியின் தம்பி கோ பாரி சீல் வைக்கப்பட்ட தன் குவாரியை நடத்துவதற்காக தாவேக்காவில் இணைந்து விட்டாராமே. அது கோ தளபதி யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதான் காங்கிரஸை கதற விட்டு வந்து உடனே அவரை கட்சியை விட்டு காங்கிரஸ் விட்டு ஏன் நீக்கலன்னு சொல்லி இது கோ தளபதியை வந்து ஏன் திமுக நீக்கலன்னு சொல்லி அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டதே முதல்ல. ஆமாம், இந்த கோ தளபதி ஆரம்பிச்சு விட்டு தான் இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் விரிசல். ஆமாம், அந்த விரிசலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் கோ தளபதி. அவருடைய தம்பி அவருடைய அந்த குவாரி வந்து 3 வருஷமாக மூடியிருக்கான். ஏதோ ஹைகோர்ட்டு தடை விதிச்சோ இல்லை ஏதோ ஒரு கலெக்டர் தடை விதிச்சோ அரசு இது பிரகாரம் தடை விதிக்கப்பட்டதை தடையை மீறி இவர் வந்து நடத்துகிறார் சட்டவிரோதமாக. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டப்புன்னு போய் தாவேக்கால சேர்ந்துட்டார். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, திமுகவில் இருந்தால் தானே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க. அவர் தான் தாவேக்கா வந்துட்டார். தாவேக்கா வந்துட்டால் இப்போ திமுகவில் இருக்கும்போது நம்மளை என்ன சொன்னோம், திமுகவில் இருந்தால் ஞானசேகரன் மாதிரி பல விஷயங்களில் கல்குவாரியிலேருந்து ஞானசேகரன்லேருந்து பல விஷயங்களில் குற்றம் செய்வதற்கு திமுக என்பதை ஒரு லைசன்ஸ் போல பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அப்போ நம்ம பேசியிருக்கோம் நிறைய. இப்போ அந்த இடத்துல திமுகன்ற அந்த 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 இதை மட்டும் எடுத்துட்டு தாவேக்கான்றதை வச்சுங்க, இவ்வளோதான்.
அப்போ அதே மூடப்பட்ட தடை செய்யப்பட்ட அந்த குவாரியை நடத்துறது தாவேகா உறுப்பினராக அவர் நடத்தும்போது அவர் கேள்வி கேட்க முடியாதுன்னால் பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாம். மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்களா? அதே தான் நடக்குதுன்னா இது நல்லாவும் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெண்டு நல்லா இருக்கு பாருங்கள். ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அதிமுகவில் இருப்பார், ஒருத்தர் வந்து தாவேகாவில் இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து வேறு ஏதோ ஒரு கூட்டணியில் பாண்டிச்சேரியில் இருப்பார். அப்படி ஒன்று. இப்போ அந்த ஒரு அவர் பேர் என்ன, தளபதி, அவர் திமுகவில், தம்பி வந்து பாரி வந்து தாவேகாவில். நாளைக்கு ஒரு கால் திமுக ஏதாவது உள்ளாட்சியில் வந்துச்சு, ஏதாவது வேலை ஆகணுன்னா அண்ணன் பார்த்துப்பாரு, இல்லைன்னா தம்பி பார்த்துப்பார். ஆக மொத்தம் தடை செய்யப்பட்டது, சட்டவிரோதமானது, இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறும். அடுத்ததாக வடமட்டத்திலிருந்து முருகேஷ் பாபு கேட்கிறார், டாஸ்மாக் மீதான கட்சி நிதி இனி அரசுக்கு சேரும் என்று தாவேகா அரசு அறிவித்துள்ளதே. இல்லை, அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அது சார் இவ்வளவு நாள் இருக்குமா? அது டாஸ்மாக் மது மீதான அந்த ஒரு இது தனியாக ஒரு அமௌண்ட் போகுமா கட்சிக்கு நிதியா? அது அப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த ஜிஓவை நான் படித்து பார்த்தேன். அரசு உத்தரவில் ஒரு கேஸுக்கு 90 ரூபா, கேஸுன்னா ஒரு 24 வரும், இல்லை சின்ன பாட்டிலாக இருந்தால் 36 வரும், ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. அதில் வந்து 90 ரூபான்னு சொல்லி அது வந்து கட்சி நிதின்னு போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இவங்க ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். இது சம்மந்தமாக வந்து இடி கூட வந்து டாஸ்மாக்லேயும் சரி, அது பேர் என்ன, ஒரு கே நேரு அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டு, டெண்டரு, ட்ரான்ஸ்ஃபர், இந்த விவகாரத்துலலாம் 7.5% 10% வரைக்கும் பார்ட்டி ஃபண்டுன்னு திமுகவுக்கு போச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னா என்ன, லஞ்சம் தான். அது லஞ்சத்துக்கு ஒரு பேர். அந்த பார்ட்டி ஃபண்டு வந்து 7.5% 10% போகும். அந்த பார்ட்டி ஃபண்டை யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா திமுகவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதாவது அவங்கள மீறி பணம் உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு தெரியும், பணம் வெளியே போனனாலும் அவங்கள கேட்டு தான் வரணும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த லஞ்சம் என்பது ஒரு பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அது ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு இடி வந்து உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அந்த 250 பேஜ் என்னமோ ஃபைல் பண்ணாங்க. அப்போ தான் எஃப்ஐஆர் போட சொல்லி உயர்நீதிமன்றம்லாம் சொல்லிச்சேன். இப்போ அதில் 51ஆம் பக்கமும் 56ஆம் பக்கமும் அதை எடுத்து இவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதை வெளியிட்டார். இடியே சொல்லியிருக்கு, ஸ்டாலின் முதல்வர் அவருடைய மகன் துணை முதல்வர் 2 பேரும் அந்த பார்ட்டி ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணாங்க, அதுக்கு தான் அந்த லஞ்சம்லாம் போயிருக்கு சொல்லி பண்ணார். அது தேர்தலாலாம் பண்ணி கடைசியில் அது ரைட்டு. திமுக ஆட்சி அகற்றப்பட்டதற்கு எவ்வளோ காரணங்கள், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பார்ட்டி ஃபண்டு இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், இது அரசுக்கு போகணும்னு. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் அரசு உத்தரவு ஜிஓ, அரசு உத்தரவுலேயே இதுவரை வசூல் செய்யப்பட்ட ஒரு கேஸுக்கு 90 ரூபாய், இது இனிமேல் அரசுக்கு போகும்னு சொன்னீங்களே. அப்போ இது வரைக்கும் வசூல் செய்யப்பட்டது சட்டவிரோதமானது என்பதை அரசு உத்தரவிலேயே ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இனிமேல் யாரும் வசூல் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது எக்ஸ்பென்ஸ் செலவுக்காக வசூல் பண்ணால் அது அரசுக்கு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ஜிஓ போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு விதமாக போயிருக்கும். இதுவரை வசூல் செய்யப்பட்டன்னு கமிட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த சட்டவிரோதமாக சென்ற அரசியல் வந்து செய்தார்கள் என்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆமாம், உறுதிப்படுத்துறீங்க. நான் அதை ஏன்னு கேட்கல, நாம் மக்களுக்கு தான் தெரியுது அது. அப்போ அது தவறு என்பதை உங்களுடைய ஜிஓவில் குறிப்பிடுறீங்களே, தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா, எடுக்க போகிறீர்களா? இதுதான் நம்ம கேள்வி. நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க, பாராட்டுறோம். ஆனால் நல்லதை முழுசாக செய்யுங்க. தவறு செய்தவர்களை ஏன் வந்து தப்பிக்க விடணும்? நீங்கள் தப்பிக்க விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்கள் பேர்லேயே அந்த சந்தேக நிழல் வந்துடும். ஏன் அவர் அவங்களை தப்பிக்க விடுறாங்க, அவர் ஏன் காப்பாற்றுறாங்க? அப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்க, நம்மளும் கேட்போம். ஆமாம், கண்டிப்பாக. அதனால் அந்த ஜிஓ போட்டதெல்லாம் வந்து நம்ம வரவேற்கிறோம். ஆனால் ஜிஓவில் இதை நீங்கள் ஏற்கனவே வசூல் செய்யப்பட்டிருந்த அப்படின்னு சொல்லும்போது அந்த பணம் என்ன ஆச்சு? பார்ட்டி ஃபண்டுன்னு போச்சுன்னா எந்த பார்ட்டிக்கு போயிருக்கும்? அதான் தெளிவாக தெரியுது, திமுக. அப்போ அவங்க பேரில் என்ன? ரெண்டாவது அதிகாரிகளும் டாஸ்மாகில் அவங்களுடைய அனுமதியோ அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்காது. அப்போ அந்த டாஸ்மாக் அதிகாரிகள் அன்றைக்கி இருந்தவங்க இன்றைக்கி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த அதிகாரிகள் மீதாவது நடவடிக்கை எடுக்கணும். அன்றைக்கி யார் இருந்தால் 2023 வரைக்கும் செந்தில் பாலாஜி, அப்புறம் முத்துசாமி ஐயா அவர்கள்,
இப்போ இவங்க பேர்லாம் நடவடிக்கை எடுக்கணும்ல. கண்டிப்பாக. நீங்கள் தான் அருண் ஐபிஎஸ்ஸை கொண்டு வந்து போட்டிங்களா? அவர் நல்ல மனுஷன். அவரை கொண்டு வந்து இது அது பேர் என்ன விஜிலன்ஸ், அதான் லஞ்ச ஒழிப்பில் போட்டிங்க. எதுக்காக போட்டிங்க, எப்படி போட்டிங்க, அதெல்லாம் கதையெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கதையெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். நம்ம வந்து போட்டாங்க, அவர் வந்து அவருடைய பணியை சிறப்பாக செய்வார் என்று நம்ம அருண் ஐபிஎஸ் மீது அவருடைய திறமை மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்போ இதுக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நடவடிக்கை வேண்டும், அதுக்கு நமக்கு வேண்டும். அதுதான் நம்ம கேட்குறோம். அது அருண் ஐபிஎஸ் இடமும் கேட்குறோம், அரசிடமும் கேட்குறோம். அரசுக்கிட்ட கேட்டால் தானே அவங்க உத்தரவு கொடுக்க முடியும். ஆமாம். அதனால் இப்போ நீங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க ஜியோவில், இது வரைக்கும் வசூல் பண்ணாங்கன்னு. அப்போ நடவடிக்கை எடுங்க. நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அனாவசியமாக உங்கள் பேரில் சந்தேக நிழல் விழும் என்ற ஒரு எச்சரிக்கை தான் நம்ம கொடுக்கும். ஓகே சார். அடுத்ததாக சாத்தான்குளத்திலிருந்து சுயம்புலிங்கம் கேட்கிறார். புதிய அரசு அமைந்த 25 நாளில் கனிம வள கொள்ளை கமிஷன் மட்டுமே ரூபாய் 5000 கோடி திரட்டப்பட்டு விட்டதாமே. இப்படி ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் உலா வருகிறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாரும் உறுதிப்படுத்த முடியாது. சொல்கிற மாதிரி கொடுக்குறவங்களும் சரி, வாங்குறவங்களும் சரி, இதுக்கெல்லாம் சாட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆதாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த தகவல் உண்மையாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப வருத்தப்படுறவர் யாராக இருப்பார்னு சொல்லுங்கள். ரொம்ப அப்படியே நொடிச்சு போயிடுவார். ரொம்ப நொடிச்சு போயிடுவார் அப்படின்னா கனிம வளம் காட்பாடிக்காரர் துரைமுருகனா? அதான் காட்பாடிக்காரருன்னு கரெக்டு இல்லையா? துரைமுருகன். குடியாத்த குமரன் வந்து வெளியில் போய் அப்போ ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை ஏற்பட்ட போது துரைமுருகன் அவர்கள் மணல் கடத்தல் அப்புறம் வந்து கனிம வள கடத்தல் மூலமாக இதுவரைனா அவர் அந்த 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 ரொம்ப வருஷமாக அந்த பிடபிள்யூடி நீர்வளத்துறை அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் பார்ப்பார். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த விஷயம். நான் சொல்கிறது இப்போ இந்த விஷயம்னா பணம் மட்டும் இல்லை, ஃபிங்கர் டிப்ஸ்லன்னு சொல்லுவாங்கள்ல, விரல் நுனியில் வைத்திருக்கிறார் விவரங்களைன்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக தெரியும் அவருக்குன்னு. அப்படிப்பட்டவரே மொத்தமாகவே 60,000 கோடி தான் சம்பாதிச்சார். இது ஒரு 25 நாள்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம்னு வச்சுங்க. அதுக்கே ஒரு மாதம் 5000 கோடினா அப்போ வருஷத்துக்கு 60,000 கோடினா இது துரைமுருகன் இன்ட்டு 5 அப்படிங்கிற மாதிரி வந்துருமே. இந்த ஆட்சி மிக வேகமாக செயல்படுகிறதுன்னு பல இடங்களில் பேசுகிறாங்களே, இதைத்தான் அந்த வேகம்னு சொல்கிறது இதுதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எனக்கு என்னமோ வந்து துரைமுருகன் வந்து பாவம், ஐயா இத்தனை வருஷம் நான் கலைஞரோட வந்து பயணம் பண்ணால் ஒரு தடவை காரில் போகும்போது நான் தான் கூட உட்காந்து போவேன். என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கே கலைஞர் தான் வந்து நடத்தி வச்சார் கல்யாணத்துக்கு முன்னால். அப்படி அவர் கூடவே பயணம் செஞ்ச நம்ம வந்து 60,000 கோடி சம்பாதிச்சோன்னு இந்த குடியாத்த குமரன் போய் சொன்னால் அதுக்கப்புறம் அவனை வந்து நம்ம சைலன்ஸ் பண்ணிட்டோம். அவனை கொஞ்சம் சரி கட்டி வாயை திறக்காத மாதிரி பார்த்துக்கிட்டோம். இவங்க ஒரு மாதத்துலேயே 5000 கோடின்னா இவ்வளோ பணம் அங்கே இருந்திருக்கா? நமக்கு தெரியாமல் போச்சே இவ்வளோ நாளா? நம்ம இவ்வளோ தான் இருந்துச்சுன்னு நினச்சிப்பேன். நம்ம இவ்வளோ கொட்டி கிடக்குது ஓரளவு அதில் வெட்டி எடுத்தது ஓரளவுன்னு ஏதோ பாட்டு மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி வந்து இவ்வளோ கொட்டி கிடந்திருக்கு, நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம். நம்ம ஏதோ அது சிறு குன்று நினச்சோம், பெரிய இமயமலையே இருக்குது, நம்ம தெரியாமல் விட்டுட்டுமே அவர் வருத்தப்படுவார். ஆனால் இவங்க வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுகிறார்களோ என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த தகவலின் பின்னால் உள்ள உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. அடுத்ததாக அழகாபுரியிலிருந்து மீனாட்சி சுந்தரம் கேட்கிறார். புதிய தாவேகா அரசுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் அவகாசம் தர வேண்டும் என்ற வாதம் நியாயமா தவறா? பஸ்ஸில் ஏறிங்க, உங்களுக்கு எங்கே சொந்த ஊர்? புதுக்கோட்டை. சரி, போய் வண்டி ஏறிங்க, பஸ்ஸில் ஏறி கிளாம்பாக்கத்தில் ஏறுறேன். கிளாம்பாக்கத்தில் ஏறிங்க. இனிமேல் வந்து கிளாம்பாக்கத்தில் ஏற வேண்டி இருக்காது, கோயம்பேட்டிலேருந்தே ஏறிக்கலான்னு இப்போ புதுசாக அது ஆர்டரை மாற்றிட்டாங்க இந்த அரசு வந்து. சரி, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேணாம், இங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு போய் கிளாம்பாக்கத்துக்கு போய் அந்த ஊர்லேருந்து புதுக்கோட்டைக்கு போகிறதுக்கு பதில் நம்ம ஊர் சென்னையில் ஏறிடுவோம். நம்ம சிங்கார சென்னையிலேயே நீங்கள் ஏறிக்கலாம். கோயம்பேடு இன்னும் 2-3 இடத்துல நீங்கள் ஏற்றிக்கலான்னு சொல்லி வந்துருச்சு, ஆர்டர் வந்துருச்சு. புதுக்கோட்டைக்கு போனோம், வண்டியில் ஏறி உட்காரிங்க. இந்த பஸ்ஸு டிரைவர் வந்து உட்காரார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஓட்ட தெரியும், நல்லா ஓட்டுவார், பத்திரமா கொண்டு போய் புதுக்கோட்டையில் இறக்கி விட்ருவார்.
உங்கள்கிட்ட வந்து அவர் புதுசாக வந்திருக்காருங்க, ஒரு 4 இடத்துல இடிப்பார். இடிப்பாரா? ஆ 3 இடத்துல மோதுவார். 4 இடத்துல இடிப்பார், 3 இடத்துல மோதுவார். நான் 7 மணி அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கணும். இல்லை ஏன்னா இப்போ தான் அவர் புதுசாக வேலைக்கு வந்திருக்காரு. இல்லை 8 மணி நேரம் ட்ராவல் நான் தூங்குறதா வேண்டாமா? 4 இடத்துல இடித்து 3 இடத்துல மோதுனா புதுசாக வந்திருக்காரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். புதுசாக இல்லாதவர் எப்படி சார் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்காம எடுப்பீங்க? ஒரு பஸ்ஸு ஓட்டுறதுக்கே இது தேவைன்னா ஒரு ஆட்சியை ஓட்டுறதுக்கு எங்களுக்கு 6 மாதம் அவகாசம் வேணும். அங்கே போய் லிங்க் பண்ணுறீங்களா? அப்போ 4 இடத்துல போய் இடித்தா பரவாயில்லையா? மக்களுக்கு 3 இடத்துல மோதுனா பரவாயில்லையா? அப்போ அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? குற்றங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறுது. அந்த திமுக ஆட்சியில் தான் 80 வயது மூதாட்டி காட்டில் பழம் பறிக்க போனாங்க. பின்னாலே 22 வயது வாலிபர் கஞ்சா அடிச்சிட்டு போய் கொலையும் பண்ணி பாலியல் வன்புணர்வு பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்ணி இழுத்துட்டு வந்தாரெலாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு மரத்தடியில் ஓய்வு எங்கேயோ ஒரு ஊரில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கமாக மோட்டர் சைக்கிளில் போன ஒரு ஆள் கஞ்சா போல இருக்குது, கஞ்சாவோ போதையோ அதான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அந்த பக்கம் அவர் பேர் என்ன, ஜாஃபர் சாதிக் இருந்தால் இந்த ஜேன்னு பேர் வச்சாலே நமக்கு ஒரு சிக்கலாக இருக்கும் போல இருக்குது. ஜாஃபர் சாதிக்குன்னு பேர் வச்சா ஜே. ஆமாம். இந்த பக்கம் ஜான் பிரிட்டோ. நம்ம சொல்கிறது வந்து அவங்க லீமா ரோஸுடைய சகோதரரான ஜான் பிரிட்டோ இல்லை, அவரை பற்றி பேசலை, வேறு யாருன்னு. அது கொஞ்சம் நடுவில் குழப்பங்கள்லாம் வந்தது, இப்போ தான் அது தெளிவாச்சு. ஆமாம், அவங்களே சொல்லிட்டாங்க இடியிலே. இல்லை, ஆமாம், இடியில் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஜான் பிரிட்டோ, அதாவது இவர் அந்த லீமா ரோஸுடைய அவர்களுடைய சகோதரர், மூத்த சகோதரர், அவங்க அது ஆதவர்ஜுனாவுடைய டெய்ஸியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பணச்சலவை லாண்ட்ரிங் வழக்கு எர்ணாகுளத்தில் ஸ்பெஷல் கோர்ட் ஆஃப் என்ஐஏன்னு இருக்குது, அதில் வழக்கு இருக்குது. அதில் வெளிநாடு போகிறதுக்காக ஹைகோர்ட்டில் போய் அனுமதிலாம் வாங்கினதுக்கான ஆவணங்கள்லாம் கோர்ட் ரெக்கார்ட்லாம் இதில் வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி 2018 அவர் பெரியவர் சீனியர், அவர் மார்ட்டின் உங்கள் பெரியவர், அவர் பேரில், அப்புறம் அந்த ஜோஸ் இந்த இதில் இருக்கார் பாண்டிச்சேரியில், அவங்க அது அந்த ஒரு குரூப் பேர்லேயும் இதே மாதிரி நிறைய பணச்சலவை வழக்குகள் இருக்குது. இந்த பணச்சலவை எந்த பணம், அதாவது பணச்சலவைனா என்ன, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குனது, அது லாட்ரிலேருந்து வந்ததா, சினிமாவிலேருந்து வந்ததா, ரியல் எஸ்டேட்லேருந்து வந்ததா, அந்த வழக்கு விவரங்களை பார்த்தா தான் தெரியும். ஆனால் வழக்கு இருக்குது. அதில் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் பெயர் இருக்குது. இந்த ஜான் பிரிட்டோ, அந்த ஜான் பிரிட்டோ அவருடைய சகோதரர் ஜான் பிரிட்டோ இருக்குது. இன்னும் டெய்ஸி ஆதவர்ஜுனா பேர் இருக்குது. வேறு ஒரு வழக்கில் பெரியவர் மார்ட்டின் இருக்குது, அவர் பையன் பேர் இருக்குது. இதெல்லாம் இருக்குது நிறைய வழக்குகள். இந்த போதைப்பொருள் சம்மந்தமாக யாரோ ஒரு ஜான் பிரிட்டோ அவர் அப்ஸ்காண்டிங் சொன்னது ஒரே சமயத்தில் இந்த 2 செய்தியும் வெளியே வந்ததுனால ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அந்த ஜான் பிரிட்டோ வந்து இந்த குடும்பத்தில் உள்ளவர் போல அப்படின்ற மாதிரி இவர் தான் அவருன்னு. ஆனால் அவங்களுக்கு லீமா ரோஸ் அவர்களுடைய சகோதரரான ஜான் பிரிட்டோ, அவங்க தகப்பனார், அவங்களுக்கு தகப்பனார் வந்து பேர் வந்து பிலிப் பி ஜான் பிரிட்டோ, தாயார் பேர் அருள் மேரி என்னமோ, அவங்க லீமா ரோஸுக்கு, அந்த ஜான் பிரிட்டோக்கு. இந்த போதைப்பொருள் இதில் வந்து அப்ஸ்காண்டிங் தேடப்படுகிற இந்த ஜான் பிரிட்டோ, இவருடைய தந்தை பெயர் இருதயராஜ் என்று இடி இப்போ நேற்று சாயந்தரம் கிளாரிஃபை பண்ணியிருக்கு. அப்போ இவர் வேற என்ன, அந்த பேரில் வந்த குழப்பம்னு வச்சுங்க. நம்ம என்ன யோசனை பண்ணுறோன்னா, இதெல்லாம் விடுங்க, அவர் யார் என்ன, அவர் பின்புலம், அவர் இதெல்லாம் விட்டுருங்க. அங்கே பணச்சலவை கேஸு கேரளாவில் இருக்குது, அதை யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை வெளியில் சொன்னதுக்காக நம்ம பேரில் வழக்கும் போட முடியாது. ஏன்னா இருக்கிற வழக்கை பற்றி பேசுகிறோம். ஹைகோர்ட்டில் இருக்கிற வழக்கை வந்து நம்ம பேசுனதுனால நம்ம பேரில் வழக்கு போட்டால் அப்போ ஹைகோர்ட்டையே நீங்கள் அவதூறு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆமாம், நான் உள்ளது தானே சொல்கிறோம், வெப்சைட்டில் இருக்குல்ல அது, அதை நம்ம பேசுனா தப்புன்னா அப்போ அந்த ஹைகோர்ட் நீதிபதி வந்து ஏதோ ஒரு அந்த வழக்கை நடத்துகிற தப்புன்னு ஆகிடும்ல. நம்ம அது வேறு இது வேறு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இடி கிளாரிஃபிகேஷனில். நம்ம என்ன யோசனை பண்ணுறோன்னா, ஜேல வந்தாலே பிரச்சனை வருது. ஏன் ஜாஃபர் சாதிக்கும் பிரச்சனை, ஜான் பிரிட்டோவுக்கும் பிரச்சனை. இந்த ஜான் பிரிட்டோ, அதாவது அந்த ஆதவர்ஜுனா குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஜான் பிரிட்டோ, அவருக்கு அதுவும் ஜே. இப்படி வந்து அவர் என்ன கேட்குறாரு, இப்படி வந்து 6 மாத காலத்தில் அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, சரியா நியாயமா சொல்கிறேன். இதுக்கெல்லாம் எதுக்கு 6 மாத அவகாசம்? அந்த முதல் நாள்லேயே நீங்கள் வந்து எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. முதல் நாள்னா என்ன, அதுலேருந்து தொடர்ந்து
ஒன்று ஒன்றா மாற்றிட்டீங்க. கமிஷனர், டிஜிபி அதெல்லாம் மாற்ற வேண்டிய எல்லாமே மாற்றியாச்சு. ஐஏஎஸ் அதிகாரிகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 பேரை மூத்த அதிகாரிகளாக எங்கே மாற்றணுமோ மாற்றிட்டீங்க. இதுக்கு முன்னால் இந்த அரசுக்கு தோதாக இருந்தவர்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒதுக்கிட்டீங்க. இது எல்லா அரசு புதுசாக ஆட்சிக்கு வரும்போதும் இது நடக்கிற விஷயந்தான். அவங்க பண்ணது தப்புன்னு நம்ம சொல்லலை தாவேக அரசு. ஏன்னா தங்களுக்கு நம்பிக்கையானவர்களை பொறுப்பான பதவிகளில் வைத்திருப்பார்கள். வேறொரு கட்சிக்கோ ஆட்சிக்கோ வந்து ஒரு ஒத்துழைத்தவர்கள், அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கும், புகார்கள் இருக்கும், அவங்களால கூடிய வரைக்கும் தவிர்ப்பாங்க. அதில் கூட இப்போ குமரகுருபரன் மாதிரி ஏற்கனவே திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவரெல்லாம் வந்து மறுபடியும் அறநிலையத்துறை அந்த துறை செயலாளராக வச்சுருக்காங்க. முதல்ல ஒரு அம்மாவை போட்டு அப்புறம் மாற்றிட்டு. ஆமாம், சரி, அது என்னமோ தெரியல. அவருக்கு ஒரு திறமையானவர் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கலாம். அந்த திறமையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக கூட அவரை வந்து போட்டிருக்கலாம். நமக்கு எல்லாமே இதெல்லாம் மாற்றியாச்சு. ஆனால் இந்த 6 மாத காலம் அவகாசம் எதுக்கு அதான் புரியல. இப்போ 1 மாதம் முடிய போகுது வர 2 நாளில். ஆமாம், ஏதாவது உங்களுக்கு வந்து எல்லா அதிகாரிக்கும் மாத்திர எல்லா அதிகாரமும் வந்துடுச்சு, நீங்கள் மாற்றிட்டீங்க. அதாவது ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சு போகுது. எங்கள் இபியில் முதல்ல 16 ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சு போச்சுன்னாங்க, முக்கியமான சென்சிட்டிவான டெண்டர்ஸை பற்றிய தகவல்கள். அதுக்கப்புறம் வந்து 16ன்றது 20ன்னாங்க. அப்புறம் இப்போ வந்து யார் அதை கண்டுபிடிச்சிட்டோம், அவர் 32 ஹார்ட் டிஸ்க்கு பிடிச்சிருக்காங்க. தொலைஞ்சு போனது 16 20னா எப்படி 32 கிடச்சிது இது. ரெண்டாவது, அது வந்து முதல்ல 1 வாரமோ 2 வாரங்களோ வந்து அது மறைக்கப்பட்டதுன்னு சொல்கிறத விட புகார் கொடுக்கப்படவில்லை. இவ்வளோ பெரிய டேட்டா காணாமல் போயிருக்கு, தரவுகள் காணாமல் போயிருக்குன்னா, அதுவும் சென்சிட்டிவான விஷயங்கள் அரசு அலுவலகத்தில் இருந்துன்னு சொன்னால் உடனடியாக நார்மலாக என்ன பண்ணணும், கமிஷனர், சென்னை மாநகர கமிஷனர், போலீஸ் கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்கணும். இல்லை அவர் கொடுத்து சைபர் கிரைமுக்கு அனுப்பலாம். இல்லை சைபர் கிரைம் கமிஷனர் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு தலைவர் இருக்கார், அவர்கிட்டயே கொடுக்கலாம். இதெல்லாம் விட்டு சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே. இப்படிங்கும்போது நிறையா ஒரு அனுபவ குறைவுனால கூட இருக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கோழி ஆடு தொலைஞ்சு போச்சு. இல்லை ஒருத்தவங்க ஸ்கூட்டரில் போகும்போது, நடந்து போகும்போது ஸ்கூட்டரில் வந்து பைக்கில் வந்து செயினை பிடிங்கிட்டு போயிட்டான். அப்போ நம்ம இங்கே நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்போம். ஆமாம், அந்த மாதிரி அவங்க பாவம் நல்ல எண்ணத்தோட சிந்தாதிரிப்பேட்டையில் போய் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த இன்ஸ்பெக்டர் போய் கண்டுபிடிச்சிடுவாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. வெள்ளந்தியா அனுபவமின்மை காரணமாக கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. அப்புறம் அதுக்கே 1 வாரம் ஆகுது. சிந்தாதிரிப்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷன், இது எந்த ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே பாருங்கள். இந்த அனுபவமின்மை தான் பாவம், வேறு ஒன்றும் தப்பாக ஒன்றும் நடக்கலை. இந்த ஏரியாவுக்கு எங்கே தூத்துக்குடியில் ஒரு அவர் பேர் என்ன எம்எல்ஏ வந்து என்ன பண்ணார், அது என்ன பொண்ணுங்காயில் நம்ம ஒரு ஊரில் வந்து கோடானு கோடி உங்களுக்கு நன்றிகள், ஐ லவ் யூ மக்களே, நன்றி எனக்கு ஓட்டு போட்டதுக்கு. அப்புறம் சொன்னாங்க, ஐயா நீங்கள் நின்னது தூத்துக்குடி, இது திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்ச தொகுதி, இது இங்கே எதுக்கு வந்து நன்றி வேறு உங்கள் கட்சி இங்கே தோற்று போச்சு, வேறு யாரோ ஒருத்தர் நின்னாரம் அங்கே தோற்று போயிட்டாங்க, இதுக்கு எதுக்கு இங்கே வந்து நன்றி சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்புறம் புறப்பட்டு போயிட்டார். அந்த மாதிரி இப்போ அந்த டிஎன்இபி டான்ஜெட்கோன்னு சொல்கிற அந்த ஆஃபீஸு, இது நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வாரமோ 2 வாரமோ ஆயிருக்கலாம். நம்மளும் வந்து அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை நம்ம பேசணும்ல. ஒரேடியாக வந்து புதுசாக ஒரு ஆட்சி வந்துச்சுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடாது. இல்லை, அது தப்பு இல்லை. அது கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பார்த்தேன். அது யார், அது அப்புறம் பார்ப்போம். அது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து அது பெருசாகி, ஏன் சிந்தாதிரிப்பேட்டையில் போய் கொடுத்தீங்க, ஏன் 2 வாரம் கொடுக்கல, இந்த கேள்வியெலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. முதல்ல இல்லை சிபிசிஐடிக்கு அது காணணுன்னே போயிருக்கணும். ரெண்டாவது 16 காணாமல் போய் 32 குட்டி போடுமா? அது எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் டிஸ்கெல்லாம் குட்டி போடுறதா இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. விஞ்ஞானம் எவ்வளோ வேணால் டெவலப் ஆகிருக்கலாம், இருந்தால் கூட ஹார்ட் டிஸ்க்கு குட்டி போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு குட்டி போடும், ஹார்ட் டிஸ்க்கு போடுமா? நல்லா இருக்கே. போட்டிருக்கு. காணாமல் போனது 16, வந்தது 32. இதை போல் பல அரசாங்க துறைகளில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு தொலைந்து போயிருக்குன்னு சில யூகங்கள் இருக்குது. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியல. அப்போ என்ன, ஏதோ தவறுகள் நடந்ததை யாரோ மறைக்க விரும்புகிறார்கள். அந்த யாரோ யார், அந்த யாரோ யார், யார் அந்த சார், அது மாதிரி இது யாரோ யார். ஆமாம்,
அதை மறைக்க விரும்பும் அந்த சார் யார்? அதுதான் யார் அந்த சார்? ம் சரி, அவங்க மறைக்கிறாங்கன்னா இப்போ உள்ள அதிகாரிகள் அங்கே அவங்களோட துணை இல்லாமல் இதை மறைக்க முடியுமா? முடியாது. சரி, அவங்க தான் வந்து மறைச்சிட்டாங்க. ஏன் வந்து நாளே இது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? அந்த துறையுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இல்லை அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க யாராவது இது வரைக்கும் இடைநீக்கமாக செய்யப்பட்டதா அறிவிப்பு ஒன்றும் வரணும்ல. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பொருள் உங்கள் பொறுப்பில் இருக்குது, தொலைஞ்சு போச்சுன்னா தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு அர்த்தம் இல்லை. அது கவனக்குறைவு கூட தார்மீக பொறுப்பு தானே. இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன மக்களுக்கு என்ன சந்தேகம்? நமக்கு இல்லை, நம்ம சொல்கிறது பொதுமக்களுக்கு சந்தேகம் என்ன வரும்? ஓ, அவங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டு அதை மறைக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ, அனாவசியமாக உங்கள் பேரில் ஒரு சந்தேக நிழல் வருதா இல்லையா? அதை நாளே கரெக்டாக சிந்தாரிப்பேட்டைன்னு இல்லாமல் சிந்தாரிப்பேட்டையிலேருந்து கமிஷனர் ஆஃபீஸு எக்மோர் எவ்வளோ தூரத்தில்? கொஞ்சம் தூரம் தானே. ஒரு ஆட்டோ பிடிச்சி போனால் கூட போயிடலாம் 10 நிமிஷத்தில். வெப்பேரியில் இருக்குது. அங்கே போய் கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருந்தா சந்தேகம் வராது இல்லை. இப்போ இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தாக பரனூர்லேருந்து சரவணன் கேட்கிறார், திருவண்ணாமலை தீபத்தூணில் 2 வருடங்களுக்கு முன்பிருந்த நிலையே பின்பற்றப்படும் என்கிறாரே சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். அதாவது இந்த ஹைகோர்ட் ஆர்டரை அவர் என்ன துறை? சட்டத்துறை. இந்த கோர்ட்டு இதெல்லாம் அவர் அந்த துறை தான். அவர் சொல்கிறாரு ஹைகோர்ட்டில் கொடுத்த அந்த உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்கிறார். அதான் அர்த்தம். 2 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளதான் பின்பற்றப்படும்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைகோர்ட் வந்து அங்கே தீபத்தூணில் போய் ஏற்றலாம், வேணா ஒரு 5 பேரோ 10 பேரோ போய் ஏற்றுங்கன்னு முதல்ல அதெல்லாம் கொடுத்து, அப்புறம் யாராவது ஒருத்தர் 2 பேரையாவது போய் ஏற்ற விடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் அந்த எபிசோடில் நடந்தது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அதாவது நீதிமன்றங்களுக்கெல்லாம் பொறுப்புடைய அந்த அமைச்சர் மிகவும் பொறுப்புடன் என்ன சொல்கிறாரு? நீதிமன்ற உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று மிகவும் பொறுப்புடன் தெரிவித்திருக்கிறார். என்ன பயம் அவங்களுக்கு? ஒரு காலத்தை ஏற்ற விட்டுட்டா உடனே வந்து திமுக என்ன பண்ணும்? ஆஹா, முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னு. அந்த ஊரில் இருக்கிற முஸ்லீம்கள் யாருமே இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணலன்னு சொல்லி வீடியோ கொடுத்துட்டாங்க, லெட்டர் எழுதி அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு அங்கே உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள், அந்த உள்ளூர், நம்ம அரசியல் இயக்கங்களை பற்றி பேசலை, சாதாரண இந்த ஊர் பஞ்சாயத்து அந்த மாதிரி உள்ளவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அதில் போய் ஒரு நாள் தீபத்தை ஏற்ற போகிறாங்க, கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் எரிய போகுது, 4 மணி நேரம் எரிய போகுது, 24 மணி நேரம் எரியிட்டோம், அதோட அந்த மேட்ரு முடிஞ்சு போயிடும். நீங்கள் மறுபடியும் அதே தான் நீங்கள் பின்பற்றிங்கன்னா நீங்கள் திமுகவின் நிழல் என்று ஏற்கனவே உள்ள குற்றச்சாட்டை மறுபடியும் நிரூபிக்கிற மாதிரியாவது. அவங்க தான் வந்து உயர்நீதிமன்றத்தை மதிக்கலை, அது மதிக்காமல் தானே அந்த கமிஷனரு, போலீஸ் கமிஷனரு, அதுக்கப்புறம் கலெக்டர்லாம் கோர்ட்டுக்கு வர சொல்லி ஆஜராக சொல்லி மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பெல்லாம் கேட்டு நடந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி இவர் சட்டம் படித்து வருவார், அதனால தான் அவருக்கு சட்டத்துறை கொடுத்தாங்க. நிர்மல்குமார் அவர்கள் சட்டமும் படிச்சிருக்காரு, அவர் நிறைய கட்சியில் இருந்திருக்கார். நம்ம சொல்கிறது வந்து நம்ம இதுவாக தப்பாக சொல்லலை, அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவம். அவர் அதுக்கு முன்னால் பிஜேபியில் இருந்தார், அதுக்கு முன்னால் அதிமுகவில் இருந்தார், பல கட்சிகள் இருந்ததுனால அவருக்கு எல்லா இடத்துலேருந்து அனுபவம்லாம் அவருக்கு வந்திருக்கும்ல. நீ 4 கம்பெனியில் வேலை பார்த்தா 4 கம்பெனியோட அனுபவமும் உங்களுக்கு வந்து அந்த தெரியும்ல. அப்படி சட்டம்லாம் தெரிஞ்சவர் ஒரு நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை வந்து நான் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்கிறாரு. இதை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார். அடுத்தாக நெல்லையிலிருந்து நிஜார் முகமது கேட்கிறார், ஆம்பூர் பகுதியில் 10 நாட்களாக குடி தண்ணீரே வரவில்லையாமே, மக்கள் எப்படி வாழ்வார்கள்? இதானே நாங்கள் தான் ரீல்ஸ் எல்லாம் நிறைய போடுறோம்ல, அது தண்ணி தாக்கத்தை போக்கிடுமா? அவ்வளோதான். ரீல்ஸு நாங்கள் அந்த எங்கள் மந்திரி போகிறாரு, அப்படி ட்ரோன் ஷாட் வச்சு போகிறாரு, அது பார்க்குறோம். அப்புறம் ஒரு மாறு வேஷத்தில் போய் ஒரு மந்திரி வந்து ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு அதெல்லாம் பிடிச்சாரு, அதெல்லாம் பண்ணாங்க. மாறு வேஷம் இல்லை சார், ஒரிஜினல் கிட்ட தான் போகிறாங்க, ஆனால் அது மாறு வேஷம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா யார் எம்எல்ஏன்னு தெரியல, ஏன் பாதி பேர். அது மட்டும் இல்லை, அது கூடவே ஒரு வீடியோ ஒருத்தரும் போகிறாரு. ஆமாம். அப்போ கோயிலில் இப்போ ஒருத்தர் போகிறாரு, கூடவே ஒருத்தர் வீடியோ எடுத்து வர்றாருன்னா யாரும் கேட்க மாட்டாங்களா? எல்லா பக்தரும் கூட ஒரு வீடியோக்காரரோட போவாங்களா? சாமி கும்பிட போகிற சாதாரண ஆட்கள்லாம் நம்மளே போகிறோம், போய் சாமி கும்பிடுவோம், கூடவே ஒரு ஆள் வீடியோ எடுக்க வர்றாருன்னா அப்போ யாரோ ஒரு முக்கியஸ்தர் ஏதோ ஒரு பர்பஸோடு வராருன்னு அவர் பாருங்கள், அவர் வீடியோக்காரர் போய் எடுத்து போய் அதெல்லாம் போட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டுங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணும்போது
ஏதோ ஒரு 10 நாளாக குடி தண்ணீர் வரல அப்படிங்கிற சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. இது சின்ன விஷயம், அது பெரிய விஷயம். குடி தண்ணி தண்ணீர் சார், தண்ணி கரெக்டு. ஆமாம், சரி. அப்போ நீங்கள் 10 நாளாக குடி தண்ணீர் வரலன்னா ரைட்டு, டாஸ்மாக் கடை இருக்குல்ல, 717 தானே க்ளோஸ் பண்ணோம். 4500 4500 பாக்கி 3800 இருக்குல்ல. தண்ணி வேணும்னா அப்படியும் குடிக்கலாம், 180 ml கிடைக்கிது இல்லை. இது தாகத்துக்கான தண்ணி, அது எல்லாம் இது தாகத்துக்கான தண்ணி, அது மோகத்துக்கான தண்ணி. தாகமாக மோகமாக நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். தாகம் தான் முக்கியம். ஆமாம். ரெண்டாவது இதை கவனிச்சிங்கன்னா, இது எந்த பகுதி? இது ஊர் பேர் சொன்னீங்க? ஊர் வந்து ஆம்பூர் பகுதியில். 10 நாள் ஆயிடுச்சு. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதி. ஆமாம். அதாவது கணிசமான அல்லது பெரும்பான்மையாக இஸ்லாமிய. சிறுபான்மையினருக்கான ஒரு துறையெல்லாம் வச்சிங்க. இஸ்லாமியர்கள்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்க, சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு தான் வந்ததுன்னு சொன்னீங்க. அந்த சிறுபான்மையினர் நான் மக்களில் பிரித்து பார்க்கல. குடி தண்ணியில் இல்லாமல் கஷ்டப்படுறவன் எந்த ஜாதியாக இருந்தான் என்ன, மதமாக இருந்தான்னு, எதுவாக இருந்தான்னு, எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தான்னு. ஆனால் குடி தண்ணீர் கூட இல்லாமல் 10 நாளாக இருக்காங்க. இதை பற்றி முதல்வர் ஏதாவது பேசினாரா? முக்கியமான அந்த துறை அமைச்சர் ஏதாவது பேசினாரா? உடனடியாக அந்த இடத்துக்கு 10 நாளாக தண்ணி இல்லைன்னு மக்கள் போராடுறாங்க. அவங்க அது முஸ்லீம் மக்களா, இந்து மக்களா, இல்லை எல்லாரும் சேர்ந்து கலந்து போராடுறாங்களா? அந்த இடத்துக்கு ஒரு அமைச்சர் போயிருக்கணுமா வேணாமா? போகும்போது வேணால் நீங்கள் கூடவே அந்த வீடியோக்காரெல்லாம் கூப்பிட்டு போங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு கிணத்துல ஏதாவது ஒரு ஏத்தத்தில் இறச்சி ஒரு குடத்தில் எடுத்து அப்படி தூக்கிட்டு கொண்டு கொட்டுற மாதிரி அதெல்லாம் போட்டுங்க. நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுங்க. ஏதாவது அந்த மக்களுக்கு குடி தண்ணீர் இல்லைங்கிறவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கய்யா. ரீல்ஸு போகிறத நீங்கள் போட்டுங்க. நீங்கள் தான் வழக்கமாக அதை வச்சு தானே ஆட்சி நடத்துவீங்க. அதெல்லாம் பண்ணுங்கள். குடி தண்ணீர் இல்லைன்னா சோறு இல்லைன்னா கூட அந்த ஏதோ ஒரு வேளை 2 வேளை பசியாக கூட இருந்துடலாம். ஏதோ ஒரு பழத்தங்கிழமை பறித்து சாப்பிட்டுலாம். குடி தண்ணீர் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இதுக்கு எந்த ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு இவங்களோ ஏதாவது வாயை திறந்து ஒரு அறிக்கை விட்டாங்களா, நடவடிக்கை எடுத்தாங்களா? அங்கெல்லாம் நீங்கள் போனோம். ஆமாம், கரூரில் 41 பேர் செத்து போன போதே நாங்கள் போகல, ஒடியான்ட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் குடி தண்ணீர் இல்லாமல் ஏதோ ஒன்று நடந்தால் தான், அப்படி நடந்தாலுமே நாங்கள் போவோமான்னு தெரியாதுல்ல. இப்படித்தான் அதான் சொல்லுது. நீங்கள் ரீல்ஸு அநேகமாக இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ அங்கே ஒரு கையில் ஒரு குடத்தில் தண்ணியை தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு அது ஏதாவது நடந்து போகிற மாதிரி அப்படி ஒரு அப்படி ஷார்ட்டு போட்டு அநேகமாக ரீல்ஸ் வரும். அதை பார்த்து மக்கள் சந்தோஷப்பட்டு திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டியது தான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு. இன்றைய நாள் காதோடு 2 விஷயம். ஒரு குட்டி விஷயம் ஒன்று சொல்லிடுறோம். ஏற்கனவே ஒரு டிவி சேனலை ஒரு உயர்ந்த மனிதர், இந்த ஆட்சியில் இருக்கக்கூட உயர்ந்த மனிதர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு 150 கோடி ரூபாய்க்கு வாங்கினா நம்ம பேசிட்டோம். அதை தவிர அது அவருடையது. அப்புறம் அவருடையது வேற, கட்சி இது வேற இல்லையா? அவரும் கட்சியும் ஒன்று தான், ஆனால் கட்சி வேற, அவர் வேற. வரும் ஆனால் வராது இல்லையா? அந்த மாதிரி ஒன்று தான் ஆனால் வேறு. அதனால் கட்சி சார்பாக, தவேகா சார்பாக வெற்றி டிவி அப்படின்னு ஒரு சேனல் அது துவக்கிறாங்களா இல்லை ஏற்கனவே உள்ள சேனல் எதையாவது வாங்கி, சில சமயம் அப்படியே அந்த லைசன்ஸை இவங்க பேரில் மாற்றிக்கிட்டு அது பேரை மாற்றி பண்ணுறது முன்னால் நடந்திருக்கு சில சேனல்களில். விஜய் டிவி எல்லாமே அப்படி தான். ஒரு காலத்தில் உடையார் அவர்கள் வச்சுருந்த அந்த டிவி அதெல்லாம் வாங்கி மாற்றி பேரை மாற்றி தான் வந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வகையில் வெற்றி அப்படின்னு ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இல்லையா, அதனால் வெற்றி டிவி சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்கங்கிறது ஒரு குட்டி காதோடு செய்தி. அதை விட இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ இயக்கத்தை பற்றி பேசணும். ஒரு 17 லட்சம் இயக்கம், அதில் நாங்கள் தலைவர்கள், வி த லீடர்ஸ். ஆமாம், வி த லீடர்ஸ் அப்படின்னு போட்டு அதில் சேர்ந்துட்டாங்க. இல்லை, நமக்கு கிடைத்த செய்தி என்னென்னா சேர்ந்தாங்க, அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் இதில் திமுகலேருந்து கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1 லட்சம் பேர் அவங்க யாரோ மாதிரி, பொதுவானவர்கள் மாதிரி, அவருடைய அண்ணாமலையுடைய என்ன சொல்கிறது ஆதரவாளர்கள் போர்வையில் உள்ளே பூந்துருக்காங்க. இது எதுக்காகனா உள்ளே என்ன நடக்கு, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவ்வப்போது திமுக தலைமைக்கு
தெரிவிப்பதற்காக இப்போ இதெல்லாம் வராங்கன்னா ஏதோ ஒரு பிரிவு வரும், அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போடுவாங்க. எல்லாரும் 17 லட்சம் பேர் ஒரே இடத்துல மீட்டிங் வர முடியாது. இருந்தாலும் ஆங்காங்கே இது வந்து ஒரு நிர்வாகம் செய்வாங்க, ஒரு பிரிவுகள் வரும். அந்த பிரிவுகள் வரும்போது இது இங்கிருந்து அதாவது இதற்குள் ஊடுருவி இருக்கிறார்கள். இந்த ஊடுருவல் எதற்காக, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு, இவர் திமுகவுக்கு எதிராக ஏதாவது என்ன முயற்சி பண்ணுறாரு, என்ன பேச போகிறாரு, என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, இதையெல்லாம் வாட்ச் பண்ணி சொல்கிறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் வரை அப்படின்னு சொல்கிறாங்க ஊடுருவல் நடந்திருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி நடந்திருந்தால் அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் வர்றவங்க எல்லாருடைய பின்னணியும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த இயக்கத்திற்குள், அண்ணாமலை இயக்கத்திற்குள் ஊடுருவிய திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி உலாவது காதோடு. இதோடைய உண்மைத்தன்மையை நம்ம கவலைப்படுறத விட திரு அண்ணாமலை அவர் தான் கவலைப்படணும். அவர் தான் கவலைப்படணும். கவலைப்பட்டு இதற்கு என்ன ஃபில்டரிங் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும். இப்போ ஏற்கனவே ஊடுருவங்க யார், இதுக்கப்புறம் வரவங்களையும் இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடியவங்க யாருன்றதை அவர் தான் வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும், அவருடைய நன்மைக்காக. இதுதான் நம்ம காதோடு இன்னைக்கு சொல்கிறது. ஓகே சார், காதோடு மாறுமே மக்களின் கேள்விகளுக்கான பதில் மாறுமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.